ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி பார்க்க போகிற படம் நண்பகல் நேரத்து மயக்கம். ஒரு மதியானத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிற கதை. மம்முட்டி தான் ஹீரோ. மம்முட்டி வேண்டுதல் காரணமாக வேளாங்கண்ணி வராரு. வந்துட்டு திரும்பி குடும்பத்தோடு திரும்பி போயிட்டு இருக்கும் போது லஞ்சுக்கு அப்புறம் ஒரு வேனில் ஒரு ஸ்லீப்புக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பியூர் மலையாளம் பேசுகிறவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு தமிழில் பேசிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு. கிராமத்துக்குள்ளே போயிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வீட்டில் அந்த வீட்டோட சொந்தக்கார மாதிரி அவர் பாட்டுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிப்பிக்கலாக தமிழ் பேசுகிறாரு. இந்த படத்தில் இதுதான் சேஞ்சிங் மொமெண்ட். இந்த கட்டத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸான உங்களுக்கும் சரி, அந்த அங்கே இருக்கிற நடிக்கிற எந்த கேரக்டருக்காக இருந்தாலும் சரி, யாருக்குமே எதுவுமே புரியாது இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு தமிழ்நாட்டு பக்கமே வராத, தமிழ் பேச தெரியாத ஒரு ஆள் இங்கே சுத்தமான தமிழ் பேசி அந்த வீட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த வீட்டில் இருக்கவங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். அந்த வீட்டில் இருக்கவங்க மாதிரியே நடந்துக்குவார். எல்லாத்தையும் அந்த வீட்டில் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் தெரியும். எல்லாமே தெரியும். அந்த வீட்டில் யாருக்கினுமே ஒருத்தர் வாழ்ந்தவ மாதிரி அவர் நடந்துக்குவார். இதுதான் அந்த படத்தோட ஷார்ட் லைனர். இந்த படத்தை ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது ஒரு மிஸ்ட்ரி. அதாவது ஏன் அப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி. அதை நீங்கள் இப்போ ரசிச்சே பார்க்கலாம். ரெண்டாவது காரணம் மம்முட்டியோட ஆக்டிங்க பெஸ்ட். நீங்கள் மம்முட்டியோட ஆக்டிங்கை நிறையா படலாம் ரசிச்சிருப்பீங்க, பட் இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் அவரோட ஆக்டிங்கை இந்த பரிணாமத்தில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஷார்ட்லலாம் சிவாஜியோட டைலாக் ஒன்று பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும். அதுக்கு 2 டபுள் ஆக்ஷன் வச்சு அவர் ஒரு நடிச்சிருப்பார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கிளாப் பண்ணுவீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். மம்முட்டி ஒரு காரணம், இந்த படத்தோட மேக்கிங்கும் ஒரு காரணம். இன்னொன்று, ரொம்ப கிராமத்தில் ஒருத்தனும் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட யாருமே நடிக்க வைக்காமல் அந்த இடத்துல ஷார்ட் வச்சு எடுத்த மாதிரி தான் அந்த படமே இருக்கும். ஸோ இதனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 1 hour 40 minutes 1 hour 45 minutesக்கான படம், ஒர்த்தான படம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கிரியேட்டராக இந்த படத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். நான் சில விஷயத்தை நோட் பண்ணேன், அதை மட்டும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். கேமரா ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட கேமரா நகரவே நகராது. ஒரு இடத்துல கேமரா லாங் ஷாட்டில் வச்சுட்டாங்கன்னா கேமரா அங்கேயே தான் இருக்கும். ஆட்கள் தான் இங்கே இந்த பக்கத்து இந்த பக்கத்து போவாங்க. கேமரா எந்த இடத்துலையுமே ஜூம் ஆகாது, ஃபோக்கஸ் மாறாது. எந்த இடத்துலையுமே கேமராவை திருப்ப மாட்டாங்க, மேலே கொண்டு போக மாட்டாங்க, கீழே கொண்டு போக மாட்டாங்க, நகர்த்த மாட்டாங்க. கேமரா எந்த இடத்துல எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். அப்போவும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஓல்டன் மூவிஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல கேமரா நீங்கள் இவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஆட்களை ஜூம் பண்ணி கேமரா இருக்காது. கேமரா ஒரு இடத்துல வச்சுருவாங்க. ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் அதுக்குள்ளே ஆட்களே வருவாங்க. அந்த ஆட்கள் கடந்து போயிடுவாங்க. அடுத்தது கேமரா வேறு இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது கேமரா. இன்னொரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பார். இதில் ரம்யா பாண்டியன் தான் ஹீரோயின் அப்படின்னா அவங்க வீட்டில் தான் மம்முட்டி போயிட்டு பிஹேவ் பண்ணுவார். அவரோட ஹஸ்பண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் அவங்களோட ஹஸ்பண்டோட நினைப்பு, அவர் காணாமல் போயிட்டார், இறந்து போயிட்டாருன்னு யாருக்கு தெரியாது. அவங்க போனவங்க ஒரு இடத்துக்கு போனார், திரும்பி வரலன்னு சொல்லுவாங்க. அவராக தான் இவர் பிஹேவ் பண்ணுறாருன்னு அந்த ஊர்காரங்களையும் நம்புவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டோட கதவை திறப்பாங்க. ரம்யா பாண்டியன் அவங்க வீட்டில் ஒரு ரூமோட கதவை திறப்பாங்க. அப்போ அந்த நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம், ஒரு ஜன்னல்லேருந்து சூரிய ஒளி வரும். அதுலேருந்து தூசுகள்லாம் டஸ்டர்ஸ் எல்லாம் பறக்கிறதுனால அந்த லைட் ரே சூப்பராக தெரியும். அந்த மாதிரி ஒரு லைட் ரேவை 2 இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு யூஸ் பண்ணியிருப்பார். எப்போ யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ரம்யா படம் அவங்க ஹஸ்பண்டை நினச்சி சில விஷயங்களை பண்ணும்போது அந்த லைட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சீனில் ட்விஸ்ட் முடியும் போது அந்த லைட் ரேவை மறையிற மாதிரி காட்டியிருப்பார். அந்த லைட் ரேவை அவர் கொண்டு வந்த இடமும் சரி, அந்த லைட் ரேவை மறைய வச்ச இடமும் சரி, அந்த லைட் ரே தூசெல்லாம் டஸ்டெல்லாம் திடீர்னு காண போய் அந்த லைட் ரே மறையிற இடமும் சரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டராக உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் உட்பட, அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் உட்பட, அவங்க கூட சொந்தக்காரங்க உட்பட யாருக்குமே ஒன்றுமே புரியாமல் இருக்கிற நேரத்தில் 2 கேரக்டர் மட்டும் இந்த படத்தில் எந்த விதமான அப்நார்மல் ஆக்டிவிட்டியுமே ஃபைன் பண்ணாமல் நார்மலாக இருப்பாங்க. ஒன்று, அந்த ரம்யா பாண்டியனோட மதர்-இன்-லா, அதாவது காணாமல் போனதாக சொல்கிறதவரோட அவங்க அம்மா. மம்முட்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க இது யார் என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க பஸ்ஸு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆங்கிள் கடைசி வரைக்குமே மாறாது. அவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அந்த சுந்தரம் அப்படிங்கிற பேரை கூப்பிட்டு அவனை டிவி பார்க்க சொல்லி அவனை படுக்க வச்சுருப்பாங்க. அவன் 2 வருஷமாக காணாமல் போனது எதை பற்றியுமே அவங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க.
அவங்க படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டிவி பார்த்து, டிவியில் நிறைய விஷயங்கள் ஓடும், மகாபாரதம் ஓடும், அது ஓடும், ரத்த கண்ணீர் படம் ஓடும், எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல அவங்க டிவியில் வர ஒரு சீனோட காரணத்தினால அவங்க கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வர துளிகள் இருக்க இடமும் சரி, இதுக்கு முன்னாடி அவங்க பிஹேவ் பண்ண விதமும் சரி சூப்பராக இருக்கும். அந்த அழுவுற சீனெல்லாம் நமக்கே ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஆனால் அந்த அவரு வேறு விஷயம் பண்ணதுக்காக இவங்க வேறு விஷயம் பார்த்ததுக்காக அழுவாங்க. ரெண்டு ரிலேட் பண்ண இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு நாய்க்குட்டி அவங்க வீட்டில் இருந்திருக்கும். அந்த நாய் ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணும். அது நார்மலாக பிஹேவ் பண்ணதுங்கிறத அந்த இடத்துல காட்ட மாட்டாங்க. பட் கிளைமேக்ஸில் அந்த நாய் வந்து ஒரு பஸ்ஸை ஃபாலோ பண்ணுற சீன் முதற்கொண்டு இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமும் ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த படத்துக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் இந்த ஷாட் மட்டும் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் எல்லோரும் தூங்குற மாதிரி காட்டணும். அது வந்து நம்ம ஆக்டர்ஸை சொல்லிடலாம், எல்லோரும் தூங்குற மாதிரி படுங்க நடிங்க அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதாவது ஹியூமன் கேரக்டர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு நடுவில் 2 விஷயம் நடக்கும். 2 கோழி ஒன்று, மாடு ஒன்று, அது ரெண்டையும் கண்ணை மட்டும் காட்டுவாங்க. அது தூங்குற மாதிரி காட்டணும்னா அது தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த எடுத்துருக்கலாம், அது மாடு தூங்கும்போது கூட எடுத்துருக்கலாம் அவங்க கண்ணை. பட் அந்த இடத்துல அவங்க தூங்குற மாதிரி காட்ட மாட்டாங்க. அது ரெண்டுக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னு அந்த தூக்க கலக்கத்தில் அப்படியே கண்ணு சொருகுதுமாங்கல்ல, அந்த மாதிரி டைமில் அந்த கோழிக்கும் மாட்டுக்கும் அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மேக்ஸிமம் அந்த 2 to 3 செகண்ட் ஷாட்டுக்காக எவ்வளோ நேரம் அந்த கோழிக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் ஷாட் வச்சுருப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்காக ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இவ்வளோ மெனக்கெட்டால் அந்த ஷாட் அவ்வளோ தூரம் மெருகேறுங்கிறதுக்கு இது ரொம்ப எக்ஸாம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த படத்தை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஃபிலாசபி சொல்ல போகிறேன். இந்த படத்தில் என்ன ஃபிலாசபி சொல்ல வந்தாங்கன்னு நான் கிட்டத்தட்ட இந்த படத்தை ஒரு 6-7 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த ஃபிலாசபி என்னங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது ஸ்பாய்லர் தான். நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து கடைசியாக இதை பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறள் வரும் அந்த படத்தில், ஒரு இடத்துல வரும், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு அப்படின்னு. அவ்வளோதாங்க இந்த படம். அந்த திருக்குறளை தான் இந்த படமாக எடுத்திருப்பாங்க. ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு திருக்குறளை வச்சு, அந்த ஃபிலாசபி வச்சு, அந்த ஐடியாலஜியை இந்த படமாக எடுத்தது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, 100 மார்க்ஸ் எப்போயுமே கொடுப்பீங்க. ஓகே, இந்த படத்தை பற்றி போதுமான அளவு டிஸ்கஸ் பண்ணாலும் நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க புரியும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, கிரியேட்டரும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி. ஸோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த படத்தில் எந்த வருஷம் இந்த படம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய இடத்துல ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டென்ஸாக கேலண்டரில் எல்லாத்தையும் கிழிச்சு வச்சுருப்பாங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் கேலண்டர்ஸு. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இடத்துல எனக்கு கண்டிப்பாக ரிவீல் பண்ணிட்டார் டைரக்டர். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எந்த வருஷம் அது நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.